அளவற்ற கிருபை எனக்காய் இத்தனை கிருபை என் மேல் அளவற்ற கிருபை என்னை விட எத்தனை பேர் தகுதியாக என்னை மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக என்னை மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்கும். உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. எனக்கா இத்தனை கிருபை என் மேல் அளவற்ற. என் கூட சேர்ந்து பாடலாமா? கம் ஆன். எனக்கா இத்தனை கிருபை என் மேல் அளவற்ற கிருபை என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருக்கும் என்னை மட்டும் கிருபை என்று. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்து என்னை மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. Praise God. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாய் ஒரு சனிக்கிழமையில் இந்த இரவு வேளை 9 மணிக்கு உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவராகவே இருக்கிறார், அவர் கிருபை என்றும் உள்ளது. கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். I am so excited to feel the presence of God. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற எந்த இடத்திலும் நம்மத்தில் இறங்கி வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். we are worshiping a living God. அவர் நம்மத்தில் வாசம் செய்கிறவர், நம்மத்தில் அரசாளுகிறவர். ஸோ இந்த நாளில் ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாம் துதிக்க போகிறோம். கவானோடு கூட இணைந்து ஆராதிக்கிறவர்களாய் துதிக்கிறவர்களாய் உங்களை நான் வரவேற்கிறேன், உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் டு வெல்கம் யூ ஆல் டு வர்ஷிப் அவர் லிவிங் காட். இந்த 1 மணி நேரம் டைம் வித் காட்ல உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். என்னோடு கூட இணைந்து ஆராதிங்க, பாடுங்க. எல்லாம் தெரிந்த பாடல்கள், நோன் சாங்ஸ், நமக்கெல்லாம் தெரிந்த பாடல்களை தான் நான் பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். என்னோடு கூட இணைந்து எங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கேட்கிறேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. Thank you Jesus. கரங்களை தட்டி என்னோடு கூட சேர்ந்து உற்சாகமா வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. சேர்ந்து பாடலாம். come on. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சொல்லலாம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. Come on. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால்
ஜெயித்து விட்டோம். சொல்லுங்க கமான். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. பாடலாம் கமான். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. ஓ வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகன். சேர்ந்து சொல்லலாம் கமோன். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகன். ஓ கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். சொல்லலாம் கமோன். வாதை எந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. சேர்ந்து பாடலாம் கமோன். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. அழைத்தவரோ உண்மை உள்ளவர், பரிசுத்தமாக்கி விட்டார். சொல்லுங்க கமான். அழைத்தவரோ உண்மை உள்ளவர், பரிசுத்தமாக்கி விட்டார். ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். கரங்களை தட்டி கமான். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகன். சேர்ந்து பாடலாம் கமான். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென். சொல்லலாம். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென். ஆற்றல் அல்ல, சக்தி அல்ல, ஆவியினால் ஆகும். சொல்லலாம். ஆற்றல் அல்ல, ஆற்றல் அல்ல, சக்தி அல்ல, ஆவியினால் ஆகும். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். வா பியூட்டிஃபுல். சோர்ந்திடாமல் முன் செல்லுவோம், துணையாளர் முன் செல்க. இதை மட்டும் இன்னொரு பாடப்போம். கமான். ஆற்றல் அல்ல, சக்தி அல்ல, ஆவியினால் ஆகும். ஓஹோ ஆற்றல் அல்ல, சக்தி அல்ல, ஆவியினால் ஆகும். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். சோர்ந்திடாமல் முன்னேறுவோம், துணையாளர் முன் செல்கிறார். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா, ஆமென்
Praise God. Amen. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பாடல்ல வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நமக்கு நேரிடாது. ஆமென். ஸோ இந்த பேண்டமிக்கான சூழ்நிலையில் ஒருவேளை நம்ம நிறைய பேர் இதில் இந்த கொரோனாவால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் இருந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், நம்முடைய ஊழியக்காரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். பட் த வேர்ட் ஆஃப் காட் சேஸ் வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நமக்கு நேரிடாது. ஆமென். விசுவாசமாக இருப்போம், நம்பிக்கையோடு கூட இருப்போம். எப்போவுமே நம்மளுடைய ஸ்டாண்டர்டுக்கு நம்ம பைபிளை இறக்கி பேசணும்னு சொன்னால் நம்மளால் பைபிளை பேசவே முடியாது. நான் நிறைய நினச்சிருக்கேன், என்ன ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை இப்படி சொல்லுது, ஆனால் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கும் பொழுது வேற மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம அதை பேசவே முடியாது. ஆமென். அது எப்படியா இருந்தாலும் வேர்ட் ஆஃப் காட் தான். வேர்ட் ஆஃப் காட், வில் ஆஃப் காட் தான். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையே கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஸோ அதனால் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமென். நிறைவேறுகிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ நீங்கள் பயப்பட வேணாம், கலங்க வேணாம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லுது, அசையாமல் முன்னேறுவோம், துணையாளர் முன் செல்கிறார். அசையாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். பிரைஸ் காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னோடு கூட இணைந்தவர்களாக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இன்னொரு சில பாடல்கள்லாம் பாடி நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாம்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். என்னோடு கூட சேர்ந்து தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா. ஆமென். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல், இணைசையா ஆசீர்வாதத்தின் வாசல் என்கிற பாடல் நம்ம பாட போகிறோம். உண்மையிலேயே சொல்லணும்னு சொன்னால் அவர் தான் நம்முடைய ஆசீர்வாதத்தின் வாசலாக இருக்கிறாரு. அவர் தான் நமக்கு எல்லாமுமேவா இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு வரைக்கும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார், நம்மை வாழ வைத்திருக்கிறார், நமக்கு நல்லவராக இருந்திருக்கிறார், நமக்கு துணை செய்திருக்கிறார், அநேக ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். அவரை ஆராதிக்காமல், அவரை துதிக்காமல் நம்மளால் இருக்கவே முடியாது. கம் ஆன், ஹல்லேலூயா. ஸோ அதனால் இந்த பாடலை பாடி நம்ம அப்பா நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம், ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். என்னோடு கூட இணைந்து நீங்கள் பாடணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். கமான், என்னோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஜீசஸ். தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா, ஓ தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா. இன்னொரு முறை தலை சாய்க்கும், கமான். தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா. இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் சேர்ந்து பாடலாம். கமோன். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் ஓ தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா. இன்னொரு முறை கமோன். தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா. ஓ மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் சூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் சூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர், எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஓ
வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் சேர்த்து பாடலாம். கமோன் ஏல் பெத்தே வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் தலை சாய்க்கும் கல் நீரையா ஓ ஓ மூளை கல் நீரையா நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா மூளை கல் நீரையா ஓ தலை சாய்க்கும் கல் நீரையா சொல்லுங்க கமான் மூளை கல் நீரையா நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா மூளை கல் நீரையா ஓ பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாற்றி எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே ஏல்வத்தே இது வானத்தின் வாசல் ஓ என்னே செய்யா ஆசீர்வாதத்தின் சேர்ந்து பாடலாம். கமோன் ஏல்வத்தே இது வானத்தின் வாசல் என்னே செய்யா ஆசீர்வாதத்தின் ஓ செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்று ஓ ஓ ஓ செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் ஷகபலா கதரா கைவிடவே மாட்டே. சொல்லுங்க கமோன் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே ஓ சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே ஓ சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே ஓ ஏல்வத்தே இது வானத்தின் வாசல் என்னே செய்யா ஆசீர்வாதத்தின் சென்று சொல்லலாம். ஏல்பத்தேல் ஏல்பத்தே இது வானத்தின் வாசல் என்னே செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல் ஓ தலை சாய்க்கும் கல் நீரையா மூளை கல் நீரையா நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா மூளை கல் நீரை ஓ தலை சாய்க்கும் கல் நீரையா மூளை கல் நீரையா நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா மூளை கல் நீரையா. Praise God. அவர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார்ல. திரும்பி பார்க்கிறோம் நம்மை அவர் நடத்தி வந்த விதங்கள், நம்மை வாழ வைத்த விதங்கள் எவ்வளவு நல்லவராய், எவ்வளவு அதிசயமாய், எவ்வளவு ஆச்சரியமாய். ஓ அவரை துதிக்காம இருக்கவே முடியாது, அவர் ஆராதிக்காம இருக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் திரும்பி பாருங்க, உங்களை கர்த்தர் நடத்தி வந்த விதங்கள், உங்களை வாழ வைத்த விதங்கள், ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு எவ்வளவு நல்லவராக இருந்து உங்களை போஷித்து உங்களுக்கு அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து அவர் நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். யாக்கோபுடைய வாழ்க்கையை நான் யோசித்து பார்க்கிறேன். ஒரு பயந்து போன ஒரு சூழ்நிலையில்
நான் பர்ஃபெக்டா இல்லை அப்படின்னு தெரிஞ்சு கூட ஆண்டவர்கிட்ட எனக்கு நீங்க உதவி செய்வீங்களான்னு வந்த ஒரு 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 மனிதன். ஆமென். ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை வாரி அழைக்கிறாரு. I'll be with you. உன்னோடு கூட நான் இருப்பேன். சரி, உன் கேரக்டர் வந்து சரியில்லை, உன்னுடைய சகோதரனை ஏமாற்றினேன், உங்கள் அப்பாவை ஏமாற்றினேன், உங்கள் மாமாவை ஏமாற்றினேன், உன் கேரக்டர் எனக்கு சரியில்லை, உன் கேரக்டர்லாம் நான் சரி பண்ணுறேன், உன்னோடு கூட நான் இருக்கிறேன், உன் தகப்பன் தேசத்திற்கு நீ திரும்பி போகிற வரைக்கும். நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலையில் நீங்கள் நினச்சி பார்க்கும்போது நான் பர்ஃபெக்டாக இல்லையேன்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களா? ஐம் நாட் வர்தி, நான் தகுதியற்றவன் என்று சொல்லி நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது. நிறைய நேரத்தில் நான் ஆண்டவரை விட்டு தூரமாக வந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, யூ ஆர் நாட் ஸோ ஃபார் ஃப்ரம் காட். ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரத்தில் நீங்கள் இல்லை, நீங்கள் ஆண்டவரோடு கூட இருக்கிறீங்க. அவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை வாழ வைத்திருக்கிறார், உங்களை வழி நடத்தி இருக்கிறார், உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். நான் எப்போவுமே சொல்லுவேன், உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் பார்த்த அற்புதங்கள் ரொம்ப கம்மி, உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் செய்த அற்புதங்கள் கம்மி. ஆனால் உங்களை இந்த லெவலில் வைப்பதற்கு, இந்த நாளில் ஆண்டவர் உங்களை வாழ வைப்பதற்கு உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய கண்களுக்கு பின்பதாக ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்து, யாருக்கு தெரியும் எவ்வளவோ விபத்துக்களை நாம் சந்திக்க நேரிட்டிருக்கலாம், எவ்வளவோ வியாதிகளை நாம் சந்திக்க நேரிட்டிருக்கலாம், எவ்வளவோ பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிட்டிருக்கலாம், எவ்வளவோ துக்கங்கள், துன்பங்கள், நெருக்கங்கள் நமக்கு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நல்லவராக இருந்தார். அவர் நல்லவராக இருந்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்ப்பா? You are so good. நீர் நல்லவரே, ஓ நீர் நல்லவரே, இயேசுவே இயேசுவே இயேசுவே. இன்னொரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, ஃபாதருடைய பாடலோடு கூட சேர்ந்த பாடலை நீங்களும் பாடுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன், விசுவாசிக்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் லிரிக்ஸ் எல்லாம். எதிர்த்தெழுவோ ஏலும்பினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும் கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். நீர் என்னை தாங்குவதா பிரைஸ் காட். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லிரிக்ஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அநேக நாட்களினுடைய இரவில் ஃப்யூச்சரை பார்க்கும்பொழுது நிறைய ப்ராப்ளம்ஸ் தெரியும், நிறைய தேவைகள் தெரியும், என்ன செய்ய போகிறோன்ற சூழ்நிலையெல்லாம் வரும். இந்த மாதம் இந்த இஎம்ஐ பே பண்ணணும், அடுத்த மாதம் இந்த இஎம்ஐ பே பண்ணணும், நிறைய கமிட்மெண்ட்ஸ், நிறைய தேவைகள் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நிற்கும் பொழுதுலாம் இரவு நேரத்தில் எப்போவுமே நான் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் இதை அடிக்கடி நான் இந்த பாடலை பாடுறது உண்டு. நான் சொல்லுவேன், நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. எதிர்த்தெழுவோர் பெருகினாலும், கர்த்தர் கைவிட்டாருன்னு சொன்னாலும், என் கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். ஓகே, இந்த பாட்டு ரொம்ப ஸ்லோவான ஒரு ரிதமில் இந்த சாங் இருக்கும். ஸோ இந்த சாங்கை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பாடலான்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஆமாம், ஃபாதருடைய ஃபேன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ஏன் இப்போ இப்படி பாடுறான்னு சொல்லி கோச்சுக்காதீங்க. ஆமாம், என்னோட கூட சேர்ந்து பாடலாம். ஓ தரராரே, ஓ தரராரே, நீர் என்னை தாங்குவதா
செய்பவர் நீர்தான், கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். ஓ நீர் என்னை தாங்குவதாய் தூங்குவேன் நிம்மதியாய். சொல்லலாம், கமோன். நீர் என்னை தாங்குவதாய் தூங்குவேன் நிம்மதியாய். இன்னொரு முறை, கமோன். நீர் என்ன, கமோன் சொல்லுங்க விசுவாசமா. அவர் என்னை ஹோல்டு பண்ணிட்டு இருக்கனால, அவருடைய கிருபை என்னை சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கனால நான் தூங்குவேன், நான் நிம்மதியா இருப்பேன். I will live. நான் சந்தோஷமா, சுகமா, சமாதானமா வாழுவேன். அந்த நம்பிக்கையோடு, அந்த விசுவாசத்தோடு இந்த பாடலை நீங்கள் பாடும் பொழுதே, கமான், நீங்கள் உங்கள் மனசில் ஒரு விசுவாசத்தோடு, உங்கள் மனசில் ஒரு நம்பிக்கையோடு, நாளை தினத்தில் இருக்கிற பிரச்சனைகள், நாளை தினத்தில் இருக்கிற போராட்டங்களை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டு இருக்கீங்களா? இல்லை வருகிற நாட்கள் எப்படி இருக்குமோ என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட், ஆல் இஸ் வெல். எல்லாமே நன்மையாக நடக்கும். யூ வில் டூ வெல். நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அந்த நம்பிக்கையோடு. ஏன் எதுவுமே இல்லையே, ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் தீர்க்க தரிசனங்கள், நிறைய நெகட்டிவான தீர்க்க தரிசனங்களை கேட்டு சோர்ந்து போய் உட்காந்துருக்கலாம். இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஐயோ என்னடா நடந்துட்டு இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம். பட் ஐ டெல் யூ தட் நீங்கள் உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிற வரைக்கும், தேவ ஆவியானவர் உங்களை வழி நடத்துகிற வரைக்கும், அவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கிற வரைக்கும், எல்லாத்துக்கும் மேலே அவர் உங்களை நேசிக்கிற வரைக்கும், ஆமென், அவருடைய அன்பு உங்கள் மேலே இருக்கிற வரைக்கும் எதுவும் உங்களை அணுகாது, எதுவும் உங்களை அணுகாது. எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். இன்னைக்கு நீங்கள் பார்க்குற பிரச்சனையை, நாளைக்கு நீங்கள் சந்திக்க போகிற பிரச்சனையை, அதை தாண்டி செல்வதற்கான வலிமையை கர்த்தர் உங்களுக்கு அருளுவார். அதை தாண்டி செல்வதற்கான அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு அருளுவார். என்னோடு கூட சேர்ந்து இந்த வரியை பாட போறோம். கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும் நடந்ததெல்லாம் நன்மைக்கு எதுவாய் என் தகப்பன் மாற்றிடுவார். 1 2 3 come on. கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும், கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும் நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவாய் என் தகப்பன் மாற்றிடுவார். நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவாய் நம் தகப்பன் மாற்றிடுவார். நீர் என்னை தாங்குவதால், கமோன் சொல்லுங்க, தூங்குவேன் நிம்மதியாய். நீர் என்னை தாங்குவதாய் தூங்குவேன் நிம்மதியாய். சேர்ந்து பாடலாம். நீர் என்னை தாங்குவதாய் தூங்குவேன். சொல்லுங்க, I will be all right. நான் நல்லா இருப்பேன். என் கர்த்தர் என்னை தாங்குற வரைக்கும், என்னுடைய தேவன் என்னை நடத்துகிற வரைக்கும், அவருடைய கரம் என்னோடு கூட இருக்கிற வரைக்கும், அவருடைய கிருபை என்னோடு கூட இருக்கிற வரைக்கும் I will be safe. நான் சேஃப் ஜோன்ல இருக்கிறேன். நான் நல்லா இருப்பேன், நான் சுகமா இருப்பேன், என் குடும்பம் நல்லா இருக்கும், என் தாய் தகப்பன் நல்லா இருப்பாங்க, என் ஊழியம், என் சபை விசுவாசிகள், என்னை சார்ந்தவர்கள், நான் நேசிக்கிறேன் அன்பானவர்கள், என் ஜனங்கள், என் தேசம், என் பட்டணம், கமோன், அது செழித்திருக்கும், அது சுகமாயிருக்கும். கர்த்தரனோடு கூட இருக்கிறார், அவருடைய கிருபையோடு கூட இருக்கிறது சொல்றவங்க, கமோன். நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியாய். சொல்லலாம், நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதி. இன்று காண்கின்ற எகிப்தியரை இனி ஒருபோதும் காண்பதில்லை. சொல்லுங்க, இன்று காண்கின்ற எகிப்தியரை ஒரு பொழுதும் காண்பதில்லை. கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்கின்றார், காத்திருப்பேன் பொறுமையுடனோ. கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், காத்திருப்பேன். இன்னொரு முறை பாடலாமா? இன்று காண்கின்ற எகிப்தியனை ஒரு பொழுதும் நான் காண்பதில்லை. சொல்லுங்க, இன்று காண்கின்ற எகிப்தியனை ஒரு பொழுதும் காண்பதில்லை. கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், காத்திருப்பேன்
பொறுமையுடன் கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், காத்திருப்பேன். இந்த வரியை மாத்திரம் பாட போற. கமான். கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், காத்திருப்பேன் பொறுமையுடன். கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், காத்திருப்பேன் பொறுமையுடன். நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. சேர்ந்து பாடலாம். நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதி. சேர்ந்து சொல்லுவோம். நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம். இதை மாத்திரம் சொல்லி கமோன். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். கமான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். சேர்ந்து பாடலாம். கமான். நன்றி. நீங்க செஞ்ச எல்லா நன்மையான உபகாரங்களுக்கு, நீர் எங்களை வாழ வைத்து எங்களை வழி நடத்தி வந்த எல்லாவற்றிற்காகவும் தேங்க்யூ லார்டு சொல்றவங்க மாத்திரம் வாய்களை திறந்து சொல்லலாம். கமான். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட். என்னை தாங்குகிற உம்முடைய கிருபைக்காக நன்றி. என்னை அணைக்கிற உங்க அன்புக்காக நன்றி. என்னை இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கீங்க, என்னை வாழ வச்சிருக்கீங்க. நீ எவ்வளவு நல்லவரா இருந்திருக்கிறீங்க என்று சொல்லி எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? என்னோடு கூட நீங்க இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. என்னை நீங்க வாழ வைத்ததற்காக நன்றி அப்பா. ஓ எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? 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 எத்தனை பேர் நினைக்கிறீங்க நீங்க அவரை விட்டு தூரம் சென்ற நாட்களிலும் அவர் உங்களோடு கூட இருந்தார்? நீங்க அவரை மறந்த நாட்களிலும் அவர் உங்களை மறவாமல் இருந்தார். இந்த பேண்டமிக்கான சூழ்நிலையில வேலை இல்லை, பிசினஸ் இல்லை, அவர் இருந்தாரையா கூட அவருடைய கிருபை இருந்தது, அவருடைய தயவு இருந்தது, அவர் எனக்கு போதுமானவராக இருந்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை அன்பு என் மேல், என் மேல, என் குடும்பத்தின் மேல, என் சபை மேல, என் ஊழியத்தின் மேல. ஆண்டவரே, பாவியான என் மேல, பெர்ஃபெக்ட்டா இல்லாத என் மேல, ஜெபிக்க மறந்த என் மேல, வேதத்தை வாசிக்க மறந்த என் மேல, நீங்க நினைக்கிற அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா என்னால வாழ முடியலப்பா. ஆனா நீங்க என்னை விட்டு போகல, உங்க அன்பு என்னை விட்டு விலகல. எத்தனை பேர் உணர்றீங்க? எத்தனை பேர் நினைக்கிறீங்க நம்ம என்னதான் நம்முடைய நீதியில நின்றாலும் நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையா இருக்கான்? நான் இந்த வார்த்தையை ஒரு நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்முடைய நீதியே அழுக்கான கந்தனா, அப்ப நம்ம செய்யற பாவம்லாம் எங்கன்னு போய் சொல்ல? யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய ரைச்சஸ்னஸ் அப்படின்னு நிக்கிறோம் பாருங்க, என்னுடைய நீதி, அந்த நீதியை தூக்கி போடு. அந்த நீதியே அவருடைய பார்வையில அழுக்கான கந்தையா இருக்கான். யோசிச்சு பாருங்களேன். நம்மளை நடத்தி வந்தார், நம்மளை வாழ வைத்தார், நம்மளை போஷித்தார். ஓ
What a sweet God we are worshiping. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். ஓ, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? எத்தனை பேர் உணர்ந்து சொல்றீங்க? தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? சோர்ந்து போன நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. சோர்ந்து போன நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. ஓ, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? சொல்லுங்க, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன்? ஓ, இதற்கு ஈடு என்ன தருவேன்? உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம், உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. சென்று பாடலாம். உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. சொல்லுங்க, தடுமாறும் தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன்? சேர்ந்து பாடுங்க, come on. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன்? பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்ல முடியும்? எவ்வளவு நேரங்கள், எத்தனையோ மனிதர்கள் நம்மளை டிஸ்குவாலிஃபைடுன்னு சொன்ன போதெல்லாம், நீ எல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொன்ன போதெல்லாம், நீ எல்லாம் உருப்பட மாட்டேன்னு சொன்ன போதெல்லாம், நம்மளை இன்னைக்கு உயர்த்தி யார் மகிழ்ந்தாங்களோ இல்லையோ அவர் மகிழ்ந்தாருன்னு நினைக்கிறவங்க, என் பரம தகப்பன் என்னை உயர்த்தி என் மேல சந்தோஷப்படுறாருன்னு நினைக்கிறவங்க என் கூட சேர்ந்து பாடலாமா? கமோன். பிறர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பிறர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உங்க உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே.
தகப்பனே உன் தோளே சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேன். கடைசியா என் கூட சேர்ந்து பாடலாமா? தனிமையின் பாதையில், தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், 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 இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். பிறர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நான் திரும்பி பார்க்கிறேன், நம்மளை அவர் நடத்தி வந்த விதங்களை, நம்மளை வாழ வச்ச விதங்களை. எவ்வளோ நேரத்தில் எத்தனையோ பேர் மத்தியில் என்னெல்லாம் நீ எல்லாம் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டே அப்படின்னு சொல்லி ஒதுக்குனவர்கள் உண்டு. இவெல்லாம் எங்கே தேர போகிறான்னு சொன்னவங்க உண்டு. இவெல்லாம் நல்லா இருப்பானான்னு நினச்சவங்கலாம் உண்டு. ஏன்னா என்னுடைய வாலிப நாட்கள், நான் அப்பேற்பட்ட வாழ்க்கையில் நான் இருந்தேன். ஸோ நிறைய நேரத்தில் என்னுடைய லைஃப்பை குறித்து நானே யோசிச்சிருக்கிறேன். என்னுடைய பெற்றோர்கள், நான், என்னை ரொம்ப நேசிக்கிறவங்க, இவங்கெல்லாம் என்னை குறித்து பிளான் பண்ணதை காட்டிலும் கர்த்தர் வைத்திருந்த பிளான் மேன்மையானதாக இருந்தது. நான் இன்னைக்கு யோசித்து பார்க்கிறேன். எப்படியெல்லாம் வாழ்ந்தோம், எப்படியெல்லாம் இருந்தோம், ஆண்டவர் விட்டு எவ்வளோ தூரம் ஓடணும், வேண்டான்னு நினச்சி போனோம், ஊழியம் நமக்கெல்லாம் செட் ஆகாதுன்னு நினச்சி ஓடணும், என்னென்னமோ செய்யணும்லாம் நினச்சோம். அந்த இடத்துலலாம் எத்தனையோ பேர் மத்தியில் அசிங்கப்பட்டோம், அவமானப்பட்டோம், எத்தனையோ பேர் மத்தியில் டிஸ்குவாலிஃபைடு. இவெல்லாம் வேஸ்ட்டுங்க. நம்முடைய திறமைகள், நமக்கு இருக்க தாழ்ந்துகள் எல்லாம் எந்த ஒரு மனிதர்களாலையும் அவர்கள் நிராகரிக்கப்பட்டோம். நம்மளை யாருமே ஏற்றுக்கொள்ளலை. எனக்கு தெரியும், எனக்கு பாட தெரியும், நான் பாடுவேன், கொஞ்சமாவது எனக்கு பாட தெரியும், எனக்கு கொஞ்சம் மியூசிக் நாலேஜெல்லாம் இருக்குது அப்படின்லாம் சொல்லும் பொழுதெல்லாம் யாருமே நம்மளை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய கிருபை, அவருடைய தயவு இன்னைக்கு வரைக்கும் பாருங்களேன். இன்னைக்கு ஐம் சிட்டிங் இன் மை சர்ச். இன்னைக்கு என்னுடைய ஆலயத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன். ஊட்டியிலேருந்து மசினகுடி, நீங்கள் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல, மசினகுடி என்கிற இடத்துல பெத்தேல் வேதாகம சபை, பெத்தேல் பைபிள் சர்ச், ஒயிட் கார்னர் மினிஸ்ட்ரிஸ் இணைந்து இந்த நாளில் எங்களுடைய சபையில் இணைந்து இந்த சர்ச்சில் நான் பாஸ்டராக இருக்கிறேன். எங்களுடைய சபையில் ஒரு 30 குடும்பங்கள் இருக்கிறாங்க, 30 ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க. மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 60 and 70 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த இடத்துல இந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் என்னை சபித்தவர்கள் மத்தியில், என்னை நிராகரித்தவர்கள் மத்தியில், இவன் யூஸ் இவெல்லாம் ஒன்றுமே பயனில்லைன்னு நினச்சவங்க மத்தியில், இவெல்லாம் எங்கே நினைத்தவர்கள் மத்தியில் இன்னைக்கு கர்த்தர் வாழ வைத்திருக்கிறார். இட்ஸ் ஜஸ்ட் மை டெஸ்டிமனி. நீங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் சாட்சி சொன்னால் நீங்களும் சொல்லுவீங்க, கர்த்தர் உங்களை நடத்தி வந்த விதங்கள், கர்த்தர் உங்களை வாழ வைத்த விதங்கள், உங்களுக்கு எவ்வளவு நல்லவராய் அவர் இருந்தார்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். ஆண்டவர் நடத்துகிற விதம், நடத்துகிற வழி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு மட்டும்தான் தெரியும். என் கூட இருக்க என் அம்மாவுக்கு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு, என்னுடைய ஃபேமிலிக்கு தெரியாதுங்க கர்த்தர் என்னை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார்னு சொல்லி. ஆனால் எனக்கு தெரியும், how God is leading me in this situation, in this time, in this pandemic time. I tell you that. உங்கள் வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க. உங்கள் கூடவே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க, உங்களுக்கு தெரியும் கர்த்தர் உங்களை எப்படி நடத்தி வர்றாருன்னு சொல்லி. கூட இருக்கிறவங்க துதிக்கிறாங்களோ இல்லையா, நீங்கள் துதிச்சே ஆகணும், நீங்கள் ஆராதிச்சே ஆகணும், நீங்கள் அவருடைய நாமத்தை உயர்த்தியே ஆகணும். ஏன்னு சொன்னால் அவர் உங்களை தாங்கி, உங்களை தப்புவித்து, உங்களை வழி நடத்தி, உங்களுக்கு தகப்பனாய், உங்களுக்கு நண்பனாய், உங்களுக்கு மருத்துவராய், உங்களுக்கு நல்ல ஒரு அட்வொகேட்டா எல்லா சூழ்நிலையிலும் உங்களோடு கூட இருந்து நடத்தி வந்தார் அல்லவோ.
உங்களை நடத்தினார்ல, உங்களை வாழ வச்சார்ல, உங்களை போஷிச்சார்ல, உங்கள் தேவைகளை சந்தித்தார்ல. இந்த சிச்சுவேஷன்ல we are going to pray and close this section. அடுத்த லைவ், அடுத்த ஊழியக்காரங்க ரெடியா இருக்காங்க. நாம ஜெபித்து முடிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்களை எவ்வளவு அழகா, எவ்வளவு ஆச்சரியமா நடத்தி வரீங்க. உமக்கு நன்றி அப்பா. எங்க தேசத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. Lord, we pray for a redemption for our country. எங்க தேசத்தின் விடுதலைக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்னு சொல்லி கடைசியா நம்ம ஜெபம் பண்ண போறோம். நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். Thank you for joining with me. என்னோடு கூட இணைந்திருந்த உங்களுக்காக நன்றி. ஒரே ஒரு நிமிஷம். இந்த கோவிட்னால பாதிக்கப்பட்டு அநேகர் தங்களுடைய அன்பானவர்களை இழந்திருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பிள்ளைகள், தகப்பன்களை, தாய்களை இழந்திருக்காங்க, பெற்றோர்களை இழந்திருக்காங்க. நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இழந்திருக்காங்க. நிறைய சபை தங்களுடைய ஊழியக்காரர்களை இழந்திருக்கிறது. தங்களுக்கு ரொம்ப அன்பானவர்களை, தாங்கள் ரொம்ப நேசிக்கிற அநேகரை இந்த சிச்சுவேஷன்ல நம்ம லாஸ்ட் பண்ணியிருக்கிறோம். So we are going to pray for the family. அந்த குடும்பங்களுக்காகலாம் ஜெபிக்க போகிறோம். ரொம்ப இளம் வயதில் கல்யாணமானவங்கெல்லாம், 2 சின்ன குழந்தைங்க, ஒரு கை குழந்தையோடு இருந்த ஒரு ஃபேமிலி எல்லாம் தகப்பன் இறந்துட்டாரு. யோசிச்சு பாருங்க, அந்த ஃபேமிலியோடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. அந்த 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 தாயுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தையை வளர்த்த வேண்டும், அவர்கள் ஆளாக்க வேண்டும். அவர்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இந்த டைமில் கர்த்தருடைய ஆதரவின் கரம் அவரோடு கூட இருக்க வேண்டும். அவர்களை தாங்கி பிடிக்க வேண்டும். We are going to pray for the families. அந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அடுத்தது, நம்முடைய இந்த தேசத்தில் பரவி கொண்டிருக்கிற இந்த கொரோனா, இதனுடைய வீரியங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம ஜெபம் பண்ணுறோன்றது காட்டில் நம்ம அறிக்கை செய்ய போகிறோம். We are going to confess. இன்னைக்கு நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்ய போகிறோம். நான் எப்பேற்பட்டவன்றதை நீங்கள் பார்க்காதீங்க, நீங்கள் எப்பேற்பட்டவங்கன்றதை நீங்கள் பார்க்காதீங்க. யாருடைய நாமத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். இயேசுவின் நாமத்தில் நம்ம போகிறோம். ஆமென். நான் வந்து நான் ஃபார் சிம்பிளாக சொல்லணும்னா, நான் ஒரு சாதாரணமானவனாக இருக்கலாம். நான் ஒரு அதிகாரி முன்னாடி போய் நிற்பதற்கு தகுதி இல்லாதவனாக இருக்கலாம். ஒரு அதிகாரிகிட்ட போயிட்டு ஐயா எனக்கு இதை கொடுங்கன்னு கேட்குறதுக்கு நான் தகுதி இல்லாதவனாக இருக்கலாம். ஆனால் நான் சிம்பிளானவன் தான். ஆனால் என்னுடைய கரத்தில் ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டரில் யாருடைய சிக்னேச்சர் இருக்குன்னா, ஒரு 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 அதிகாரியுடைய, ஒரு 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 கலெக்டருடைய ஒரு சைன் அதில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 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 கலெக்டர் சைன் பண்ணின அந்த பேப்பரை எடுத்துகிட்டு நான் போகிறேன். நான் போகும்பொழுது இவன் யாரா இவன் அப்படின்னு என்ன சீப்பாக பார்த்தாலும், ஐயா நான் ஒரு லெட்டர் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை கையில் கொடுக்குறோம். அப்போ அவங்க அந்த லெட்டரை பிரித்து பார்த்த உடனே அங்கே யாரோட சைனை பார்க்குறாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவங்க போட்டிருக்க சைனை பார்த்த உடனே, நீங்கள் யார் என்பதற்காக உங்களுக்கு மரியாதை அல்ல, நீங்கள் கொண்டு வந்த அந்த லெட்டர், அந்த சிக்னேச்சர். நான் சொல்கிறேன், நீங்கள் யாருன்னு யோசிக்காதீங்க. நான் எப்பேற்பட்டவன், நான் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தேன், நான் ஜெபிக்கிறதில்ல, நான் ஆராதிக்கிறதில்ல, நான் ஆண்டவரோடு கூட கரெக்டாக இருக்கேன், அதெல்லாம் பார்க்காதீங்க. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பேசுங்க. இன் ஜீசஸ் நேம். நாங்கள் யாருடைய நாமத்தில் வரோம்ப்பா? இயேசுவின் நாமத்தில் வரோம். நாங்கள் யாருடைய நாமத்தில் வந்து கேட்கிறோம்? இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். இன்னைக்கு நம்ம இயேசுவின் நாமத்தில் நம்முடைய தேசத்துக்கு ஒரு சேமத்தை பேச போறோம். நம்முடைய தேசத்திற்கு ஒரு விடுதலையை பேச போறோம். நம்முடைய தேசத்திற்கு ஒரு பெருக்கத்தை பேச போறோம். Come on, I have 2 minutes. 2 நிமிஷத்துல இந்த லைவ் முடிக்க போறோம். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலப்பா, இயேசுவின் கரம் ஆண்டவரே, மனமிறங்குகிற தெய்வமே, அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயமானவரே, உம்மால் செய்யக்கூடிய அற்புதமான காரியம் ஒன்று உண்டோ? எங்கள் தேசத்தில் பரவி கொண்டிருக்கிற இந்த கொரோனா தொற்றுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வீரியங்கள் அழிக்கப்படுவதாக, இயல்பு நிலைக்கு திரும்பப்படுவதாக. ஆண்டவரே, இந்த கொரோனா என்கிற பெயரையே நாங்கள் மறந்து போகத்தக்கதாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறதற்காக நன்றி. சிலுவை எங்கள் மேன்மை, ரத்தம் சிந்தின ரத்தம் எங்களுடைய ஜெயமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் we confess, we declare in Jesus name. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஆண்டவரே, எங்களுடைய தேசம் ஆண்டவரே இந்த தொற்றினால பாதிக்கப்பட்டு ஆண்டவரே இன்னைக்கு அநேகர் தங்களுடைய அன்பானவர்கள் இழந்திருக்காங்கப்பா. அந்த குடும்பங்களுக்கெல்லாம் ஆறுதலை கொடுங்க. அநேக சபைகள் ஊழியக்காரர்களை இழந்திருக்கிறாங்க. அநேக ஊழியர்கள் தங்களுடைய அன்பான விசுவாசிகளை இழந்திருக்கிறாங்க. பிள்ளைகள் பெற்றோர்களை இழந்திருக்கிறாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளை இழந்திருக்கிறாங்க. ஆறுதலின் தெய்வம் அவர்களுக்கெல்லாம் ஆறுதலை கட்டளையிடுவீராக. அவர்களுக்கெல்லாம் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. அவர்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை கட்டளையிடுவீராக. ஓப்பா, நாங்கள்
இன்னைக்கு ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இயல்பு நிலைக்கு எல்லா அப்நார்மலா இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் எங்களுடைய தேசத்தில் நார்மலாய் மாறுவதாக, இயல்பு நிலைக்கு திரும்பப்படுவதாக, ஆலயங்கள் திறக்கப்படுவதாக, லாக்டவுன் முடிவுக்கு வருவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் we confess, நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்கள் தேசத்தின் எல்லைகளை விட்டு இந்த கொரோனா தொற்று வெளியே போவதாக, வெளியே போவதாக, வெளியே போவதாக. we bind சத்துருவின் எல்லா கிரியைகளை, பிசாசினுடைய எல்லா சதி திட்டங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் அர்த்தமாக்குகிறோம், நாங்கள் அர்த்தமாக்குகிறோம், நாங்கள் அர்த்தமாக்குகிறோம். எதிர்த்து நிற்கிறோம், நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். தேசத்திற்கு சேமம் வருவதாக, சீக்கிரத்தில் இயல்பு நிலைக்கு திரும்பப்படுவதாக. சீக்கிரம் எங்களுடைய ஆண்டவரே வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் கர்த்தர் நீர் வாழ்வாதாரங்களை கொடுப்பீராக, அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. என்ன செய்வோமோ என்று இருக்கிற சூழ்நிலை எல்லாம் மாறுவதாகப்பா. Thank you for this time. இந்த நல்ல நேரத்தை தந்ததற்காக நன்றி. என்னோடு கூட இணைந்திருந்தவர்களுக்காக நன்றி, ஆராதித்தவர்களுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. Lord, your hand of blessing stay upon them. அவர்கள் மேல தங்கி இருப்பதாக. என்ன நோக்கத்தோடு, என்ன வாஞ்சியோடு, என்ன ஜெப விண்ணப்பத்தோடு நீங்க அமர்ந்து இருக்கிறாங்களோ அதையெல்லாம் அவர்கள் சொல்லுவதற்கு முன்பதாகவே பரலோகம் அங்கீகரித்து அருளுவதாக, பரலோகம் அருளுவதாக, அற்புதங்கள் நடப்பதாக. Thank you Lord. Thank you for this time. இந்த நல்ல நேரத்தை நீங்க தந்ததற்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். என்னோடு கூட நீங்கள் இணைந்திருந்த ஒரு சிலருக்காக நான் ஆண்டவரை யாரை துதிக்கிறேன். இணைய போகிறவர்களுக்காக நன்றி. தேங்க்யூ ஃபார் கிரைஸ்ட் ஸ்கொயர் டீம் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த நல்ல நேரத்தை இந்த கிரைஸ்ட் ஸ்கொயர் டீமுக்காக நன்றிகளை தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து இந்த கிரைஸ்ட் ஸ்கொயர் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, நீங்கள் லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸோடு கூட ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து அநேக நிகழ்ச்சிகள், அநேக காரியங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடந்து கொண்டிருக்கிறது. இதை ஃபாலோ பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமாக சொன்னால் வருகிற நாட்கள், வருகிற சனிக்கிழமை இரவு 9 மணிக்கு உங்களோடு கூட இணைந்து நான் ஆராதிக்க வருகிறேன். கர்த்தருடைய நான் மகிமைப்படுவதாக. நாளை தினத்தில் சண்டே சர்வீஸ் லைவ் என்னுடைய பேஜில் ஜான்சன் பீட்டர் அப்படின்ற என்னுடைய ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் காலையில்